ஆண்டவா இந்த படம் எப்படின்னா தவறான முடிவு அவசரப்பட்டு எடுத்தானா பரத் வந்து ஓகே அதில் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப்பு கிடையாது. அது 2 டர்னிங் பாயிண்ட்டை பார்க்கும்போது அப்பா கொடுத்த துட்டு ஓவர்றா ஆளை விட்றா ஓகே. ஆமாம் ஏன் சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. சில வேர்டுலாம் வல்கராக தான் இருக்குது. மாமனாரே வந்து மருமகளோட தவறாக நடந்து கர்ப்பமாக்கிட்டானா அதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க. நல்லா இருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு? கன்னை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த கன்னை எப்படி வந்தது அவங்கக்கிட்ட, அவங்க லைஃப்பில் நடக்கிற ஈச் லைஃப்பில் நடக்கிற ட்விஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டிஃப்ரெண்ட். 4 ஸ்டோரியிலுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது ஐ கான் டெல் இங்கே. ஸோ என்ன சொல்ல வராங்க இந்த ஸ்டோரி? நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா கன்னை வந்து நமக்கு கிடைச்ச பொருளை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வி ஹாவ் டு திங்க் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்ன்றது. இந்த டைட்டிலுக்கு பின்னாடி எதனா ரீசன் இருக்கா படத்தில்? யா இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. நிஜமாகவே ஒரு கன் வந்து இந்த மாதிரி சென்னையில் இருந்திருக்கும். ஸோ அண்ட் அந்த கன்னை வந்து ஒரு லைஃப்லேயும் ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். பரத்துக்கு இந்த கேரக்டர் நல்லா செட் ஆயிருக்கா? மேபி சீயிங் ஹிம் இன் திஸ் கேரக்டர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக நான் மூவிஸ் பார்த்ததில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இட்ஸ் ஆக்சுவலி 4 ஸ்டோரிஸ் அண்ட் லேக் வைஸ் ஐ டோன்ட் நோ. மேபி லேக் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அண்ட் செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் லேக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி ஒரு செகண்ட் ஹாஃபில் பாதி வரைக்குமே அதில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து இருக்கும். ஒர்த்து வச்சு நம்ம படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா இருக்குங்க படம். நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. அதை வந்து பிரேக் அப்புறம் கிளியர் பண்ணிட்டாங்க. பழைய படம்லாம் இல்லைண்ணா, புது படம் தானே. படம் நல்லா தான் இருக்குது, கதை நல்லா இருக்குது. பழைய மெட்ராஸில் அந்த கூவத்தை ஒட்டினாப்பில் இருக்கிற மக்களை வச்சு எடுத்திருக்காங்க. வித்தியாசமான கதைகள் எல்லாத்தையும் ஈக்குவலாக அதான் 5 வித்தியாசமான கதையும் கொண்டாந்துட்டு கடைசியாக வந்து சூப்பராக கோஆர்டினேட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லா கதையுமே நல்லா இருக்குண்ணே. எல்லாமே நல்லா இருக்குது. கேரக்டர் வைஸாக எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ஆண் வந்து எப்படி பெண்ணாக மாறுறாங்கன்றது டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. மற்ற படத்தை விட இதில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணே. நல்லா பண்ணியிருக்காப்புல. எல்லாமே பிடிச்சிருக்குண்ணே. பரத் வந்து அதான் கேங்ஸ்டராக வந்துட்டு ஒரு ஒய்ஃபுக்காக என்ன பண்ண முடியுமோ அவரால் அதான் ஒரு சாமானிய மக்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வராங்க படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா ஏழை மக்கள் எப்படி இருக்காங்க, ரொம்ப அடித்தட்ட மக்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது, அது முன்னேறத்துக்கு எவ்வளோ தடைகள்லாம் இருக்குன்றத உடச்சி காமிச்சிருக்காங்க படத்தில். இல்லைண்ணா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணா. செக்ஸியெல்லாம் எதுவும் இல்லை. வைலன்ஸ்னால் ஃபைட் சீன்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. புரியலண்ணா படம் பார்க்கலாண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன இந்த அபிராமி ரோல் நல்லா இருந்தது, பரத் ரோல் நல்லா இருந்தது. பரத் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்துருக்கேன். நான் இதுவரையும் சாக்லேட் பாயாக பார்த்துருக்கேன். இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ராவாக பார்த்துருக்கேன். நல்லா பண்ணியிருந்தார். நல்ல படம் இல்லை, இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது பரத். உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு படத்தில்? எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு கரை ஃபினிஷ் பண்ணக்குள்ளே அழகாக முடிச்சிருக்கேன். துப்பாக்கி எங்கே ட்ராவல் பண்ணி எங்கே வந்து கைக்கு வந்திருக்குன்னு சொன்ன விவரம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், அது வார்த்தைகள் கொஞ்சம் மிஸ்ஸிங்கில் இருக்கும். வார்த்தைகள்லாம் இது பண்ணிக்கிறோம், மற்றபடி எதுவும் குற்றமாக ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தைங்க பார்க்கக்கூடாது. லேடிஸ் பார்க்கலாம், அவன் தப்பு இல்லை. ஆனால் குழந்தைங்க பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் வல்கராக கொஞ்சம் என்ன சொல்லுறது பீரியட் அந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்குல்ல, அதான் கொஞ்சம். என்ன கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு கேரக்டர் யாருன்னா அபிராமி கேரக்டர் அவங்க பொண்ணு. ஏன்னா அந்த அவங்க பொண்ணுன்னு ஒருத்தவங்க வந்து யாருமே அப்செட் பண்ண மாட்டாங்க. பையன் எனக்கு பிறந்திருக்கானா பையன் பொண்ணை டைவர்ட் பண்ண யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் நம்ம டக்குன்னு பொண்ணுன்னு சொல்லக்குள்ள நமக்கு இதாகிடுச்சு, ஆகாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒர்க்காமல் அணைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த விஷயம் யாரும் பண்ண மாட்டாங்க. எப்போ அந்த பையனை வீட்டை விட்டு வெளியே தள்ளணும்னு பார்ப்பாங்க. இது எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லா படம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முடிச்ச வெறும் நல்லா முடிச்சிருக்காரு. எதுவும் மொத்தையாக முடிக்காமல் அரைக்குறையாக இல்லாமல் நல்லா ரீடிங் பக்கா பண்ணியிருப்பாங்க. பிடிச்சிருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு சார். 4-5 ஒரு கதையே புரியாது, 4-5 கதை ஒன்றா சேர்ந்து ஒரு படம். ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்குது சார். பார்க்கும்போது லைக் எதுக்கு இது என்ன கதை, எதுக்கு தனித்தனியாக மாதிரி இருக்குது அப்படின்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் போக போக அவங்க ரிவீல் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது சார். அதை கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து அங்கங்கே அவங்க ரிவீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. சினிமாத்தனமாக எங்கேயாவது இருக்கா? ஏன்னா சினிமாத்தனம்னு இல்லை சார். ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து இப்போது எதுவுமே கதைக்கு அப்பாற்பட்டு எதுவுமே அவங்க வைக்கலை. இப்போது சும்மா ஒரு காமெடி ட்ராக் வைக்கிறோம், பாட்டு வெளில போய் வைக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் கதையிலேயே மாண்டேஜஸாகவே தான் அவங்க சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் ட்ராக்ஸாக இருக்கட்டும் இல்லை எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் தான் வச்சுருந்தாங்க. அது கடைசியில் முன்னாடியே சொன்ன மாதிரி அது லிங்க் பண்ண விஷயம்னால அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெட்ராஸ் சென்னை மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. இது மெட்ராஸ்ன்னு வச்சுக்கோங்க, பழைய பீரியட் சப்ஜெக்ட்.
பீரியட் சப்ஜெக்ட்லாம் இல்லை சார். அந்த டைம்லைனை குறித்து அந்த மாதிரி பெரிய உங்களுக்கு இந்த டைம்லைனில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கதை இல்லை. ரியல் டைமில் இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் சென்னைன்னு வச்சிருக்கேன் சார். அதுக்கு மேஜர் ரீசன் வந்து அவங்க எதுவும் இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு படத்தில் அந்த எமோஷனல் கனெக்ட் பிடிச்சிருந்துச்சி. இப்போது சினிமேட்டிக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க யூஸ்வலாக, இவங்க வந்து ரியல் டைமில் ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, அது ஓவர் கம் பண்ணதுக்காக அவங்க நிறைய தவறுகள் அவங்க செய்கிறாங்க, அது தவறுகளாக முடியுதுங்கும் போது லைக் உடனே வந்து அதுக்கு ரியாக்ஷனாக வேறு ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு 5 கதைன்னு பரத் சாரோட போர்ஷனும் ஷான் சொல்லிட்டு தலைவாசல் விஜயும் அவரும் நடிச்சுட்டாங்க, அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்ன ப்ரோ சொல்ல வராங்க இந்த படத்தில்? அவங்க பேசிக்காக அவங்க வச்சுருக்கிறது வந்து ஒரு 5 ஸ்டோரிஸ், 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றுத்தில் வந்து இந்த ஜாதி பற்றி, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணது, அது இந்த பெருமையாக பார்க்குறது, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து தவறுங்கிறத அவங்க பதிவு பண்ணி விடுறாங்க. LGBTQ பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே அவங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக வச்சுருக்காங்க. ஏதாவது நம்ம சொன்னோன்னா அது ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸும் பார்க்க முடியுமா? எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம் சார். அவங்க A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, வார்த்தைகள் மியூட் பண்ணாமல் அப்படியே வருது. அவங்க யூஸ்வலாக பேசுகிற மாதிரி அப்படியே பேசணும். பட் ஆனால் வயலன்ஸ்ன்னு சொல்லிட்டோ இல்லை ஃபேமிலி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. கான்செப்டும் கதையும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆண்டவா, இந்த படம் எப்படின்னா, தவறான முடிவு அவசரப்பட்டு எடுத்தானா அந்த முடிவினால் ஒன்றால் ஒரு அப்பாவி பாதிக்கப்படுவான். அப்பாவி பாதிக்கப்படுறது இல்லாமல் நீ எடுத்த முடிவினால் அவனுடைய லைஃப்பை வந்து நீ உன்னுடைய தவறான முடிவினால் அவனே கொண்டுடுற. அவனே நீ கொண்டுறதுனால என்ன ஆகுது, உனக்கு போலீஸ் வருமோ, அது வருமோ, இது வருமோ, ஃபர்தர் லைஃப் நம்ம வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் நீயும் உன்னை சுட்டுன்னு செத்து போயிடுற. இது வந்து தேவையில்லாத ஒரு இது. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் யோசித்து பொறுமையாக எடுத்து செயல்படுத்தி, யார் மேலேயும் உன்னுடைய கோபத்தையோ தேவையற்ற செயலையோ அவசரப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஓ லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்காத, ஒரு அப்பாவியோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்காதன்ற ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. இன்னொன்று மெசேஜ் என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோன்னா அவசரப்பட்டு டக்குன்னு எந்த வரும் அவன் பணக்காரன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் வச்சு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் நல்லவனா இல்லைவனா கடைசி வரை வச்சுருப்பான், அவங்க பேக்ரவுண்டு என்ன ஏது எல்லாத்தையும் ஒரு தடவை பல முறைக்கு ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சா தான் உங்கள் இன்றைக்கி நமக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சு, இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம பாரம் ஒழிஞ்சிச்சு அப்படின்னு அவசரப்பட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்கள் பொண்ணுகளோட லைஃப்பை ஸ்பாயில். பரத்தோட ஆக்டிங்னு சொல்கிறதுக்கு எப்பவும் நடிக்கிற மாதிரி தான் பரத் வந்து ஓகே, அதில் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப்பு கிடையாது. 4 ரீல் தான் நடிச்சிருப்பார் போல இருக்குது. அந்த 4 ரீலில் ஒரு நடிகர் வந்து கௌரவ தோட்டம் அப்படி வேணால் சொல்லலாம் பரத்தை. ஆமாம், மற்றபடி அவருக்கு ஒன்றும் பெரிய படம் ஃபுல்லாகவும் வரல. அப்பப்போ அந்த பையன் தான் நிறைய வரான் காரில் இது வரானே தவிர. ஆனால் திடீர்னு 2 டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தாங்க படத்தில். அந்த கிட்னியை யார் கொடுக்குறாங்களோ பரத்து சுட்ட ஆள் தான் கிட்னி கொடுக்க போகிறான் அப்படின்னு படத்தில் வச்சாங்க பாருங்கள். அது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. இருங்க அவசரப்படாதீங்க, நீங்கள் ரிவ்யூ கேட்குறீங்கன்னா அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து தன்னுடைய பொண்ணோட லவ்வர் தான் இவன் நினச்சிட்டு அவசரப்பட்டு இவனை சுற்றுவான் பாருங்க. கடைசியில் வந்து பார்த்தாலும் தன்னுடைய பொண்ணோட லவ்வர் கிடையாது, இவன் எவனோ அப்படின்றது வந்து அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. 2 டேர்னிங் பாயிண்ட்டு, சூப்பர் டேர்னிங் பாயிண்ட் படத்தில். அது 2 டேர்னிங் பாயிண்ட்டை பார்க்கும்போதே அப்பா கொடுத்த துட்டு ஓவர்றா, ஆளை விட்றா, ஓகே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகே, ஆமாம், ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. சில வேர்டுலாம் வல்கராக தான் இருக்குது. மாமனாரே வந்து மருமகளோட தவறாக நடந்து கர்ப்பமாக்கி அதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அது ஏற்றுக்க முடியாது. யாரையாவனா ஃப்ரெண்டுக்கிட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா ஏதாவது ஓய்ஞ்சி போட்டோம், இல்லைனா அவனுடைய ஃப்ரெண்டு பண்ணால் ஏதோ மயக்க மருந்து கொடுத்தா கர்ப்பமாக்கினா கூட மக்கள் ஏற்றுப்பாங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு ஆண்மை கிடையாது, அந்த ஆண்மை இல்லாத பையனுக்கு பதில் அந்த மருமகளோட மாமனாரே இது தவறாக நடந்து கர்ப்பமாக்கினா ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம யூ சர்டிஃபிகேட்டை கொடுப்பான்.